रोमियो की किताब अध्याय 16 वचन 20 पढ़े। रोमियो की किताब अध्याय 16 का 20। ஒன்று ரோமர் எழுதினதான புத்தகத்திலே நிருபத்திலே 16:20 சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். बस हिंदी में पढ़े। 16 का रोमियो की किताब अध्याय 16 का वचन 20 पढ़े। शांति का परमेश्वर शांति का परमेश्वर சமாதானத்தின் தேவன் शैतान को तुम्हारे पांव तले शीघ्र कुचलवा देगा। ये तो इम्पोर्टेंट है ना। सो शांति का परमेश्वर, कौन सी परमेश्वर शैतान को हरा सकता है? शैतान को कौन सी परमेश्वर आपके पांव तले लेके आएगा? शांति का परमेश्वर। எந்த தேவன் சாத்தானை அவர் காலின் கீழே கொண்டு வருகிறார்? சமாதானத்தின் தேவன் தான் காலின் கீழே கொண்டு வர முடியும். सो आपके लाइफ में आप सोच रहे हैं मैं शैतान को जीतना है, शैतान को जीतना है। உங்க வாழ்க்கையில நீங்க யோசிக்கிறீங்க நான் சாத்தானை ஜெயிக்கணும்னு சொல்றீங்க. That means you have to live in peace. நீங்க அதோட அர்த்தம் என்னன்னா நீங்க கண்டிப்பா சமாதானத்துல நீங்கள் வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். जो शांति में जीता है वही जीत पाएगा शैतान को। யாரு சமாதானத்தோடு வாழ்கிறாங்களோ அவங்க தான் சாத்தானை ஜெயிக்க முடியும். आपके अंदर शांति ही नहीं है। உங்க வாழ்க்கையில சமாதானமே இல்ல. आप रात भर दुआ कर रहे हैं मैं इस शैतान को बांध रहा हूँ, उस शैतान को बांध रहा हूँ, कोई शैतान को आप नहीं बांध रहे। நீங்க காலையிலயும் நைட்டும் இந்த சாத்தானை கட்டுறேன் அந்த சாத்தானை கட்டுறேன் அப்படின்னு நீங்க சொன்னா அது பிரயோஜனமே இல்ல. If you want to be a warrior, a spiritual warfare में अगर आप भाग लेना चाहते हो, நீங்க ஒரு ஆவிக்குரிய யுத்தத்திலே நீங்கள் ஒரு யுத்த வீரர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால், the first important character of a spiritual warrior, एक आत्मिक युद्ध में अगर आप भाग लेना चाहते हो, अगर आप एक आत्मिक युद्ध वीर बनना चाहते हैं, the first and the foremost important character, पहला कैरेक्टर जो है शांति, पीस में जीना जरूरी है। நீங்கள் ஆவிக்குரிய யுத்தத்திலே நீங்கள் யுத்த வீரர்களாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு இருக்க வேண்டிய முதன்மையான ஒரு குணம் சமாதானம். What is peace? शांति क्या होता है? சமாதானம் என்றால் என்ன? அது எப்படி இருக்கும்? அது என்ன? आपका हृदय और आपका जो मन दोनों में आवाज, बहुत सारी शब्दों की आवाज आते रहता ना, वो आवाज से दूर हो जाएगा। உங்களுடைய இருதயத்திலும் உங்கள் எண்ணங்களிலும் இருக்கிறதான அந்த ஓட்டங்கள், அந்த வார்த்தை, அந்த சத்தங்கள் அது நின்றுவிடும். बिल्कुल आप अंदर से एक बिना आवाज का एक बहुत ही शांति को आप फील करना शुरू करोगे अंदर से। ஒரு சத்தம் இல்லாத ஒரு அமைதியான நிலையை உங்களுடைய உள்ளுணர்விலே நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். Your emotions are very in a very right position. आपका इमोशंस जो है बिल्कुल शांत में रहेगा। आपका इमोशंस में हमेशा ये वो जो दर्द देने वाले इमोशंस में आप नहीं रहोगे, एकदम शांति हो जाएगा। आपका इमोशंस एकदम शांति में रहेगा। உங்களுடைய உணர்வுகளிலே உங்களுடைய எமோஷன்ஸ் மேலேயும் கீழேயும் அது அங்கேயும் இங்கேயும் ஓடாம மிகவும் ஒரு நிலையிலே ஒரு அமைதியான நிலையிலே அது காணப்படும். जब तक आप इस स्टेट में नहीं आ पाएंगे, நீங்க எதுவரை இந்த நிலைக்கு நீங்க வரலையோ तब तक आप शैतान के सामने खड़े नहीं हो सकते। அதுவரையும் நீங்க சாத்தானுக்கு முன்னாடி நீங்க நிக்கவே முடியாது. शैतान आपको एक सेकंड में हरा देगा। சாத்தான் இப்படி சமாதானம் இல்லாத ஒரு நீங்க நிலையில இருக்கும் பொழுது உங்களை ஒரு நிமிஷத்துல உங்களை தூக்கிடுவான். वही सेम एक शांति अंदर माइंड में और हार्ट में एकदम शांति को महसूस कर रहा। नो वॉइस, नो वॉइस, ही इज लिविंग इन द पीस। அதே मैं कह रहा हूं आपका एक शब्द काफी है, शैतान आपके सामने से भागना शुरू करेगा। அதே நேரத்திலே எந்த ஒரு மனிதன் உணர்விலே எண்ணங்களிலே வேன் சத்தம் இல்லாமல் அமைதியான நிலையிலே இருக்கிறானோ அவன் ஒரு வார்த்தை போதும், அந்த ஒரு வார்த்தையிலே சாத்தான் நடுங்குவான். That's the secret of peace.
இதுதான் சமாதானத்துடைய ஒரு பெரிய ரகசியம். God is always living in a peace. தேவன் எப்பொழுதும் சமாதானத்துல தான் அவர் வாழ்ந்தார். हम्म, बहुत सारी समय में हम गलत विचार में पड़ जाते हैं। हम ऐसे रात को 2 बजे से 3 बजे दुआ करें तो हम शैतान को जीत सकते हैं। நம்ம தவறான புரிந்து கொள்ளுதல்ல போயிடுறோம். நைட்டு நேரத்துல 2, 3 மணிக்கு நம்ம எந்திரிச்சு இத கட்டணும், அத கட்டணும்னு உட்கார்ந்துடுறோம். एक தவற புரிஞ்சிடுறோம். एक टाइम में मैं भी ऐसा ही था। நானும் கூட ஒரு நேரத்துல அப்படிதான் இருந்தேன். रात को दुआ करने से शैतान को हम बांध देंगे। நைட்டு நேரத்துல நம்ம ஜெபம் பண்ணா பிசாசு எப்படியாவது கட்டிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். फिर पवित्र आत्मा ने मेरे मुझे ये ज्ञान दिया, बेटा तू शांति में रहो। जितना तू शांति को प्रचार करता है, जितना शांति में तुम जीवन जीता है, उतना ही तुम शैतान के राज्य को नाश कर रहे हो। தேவன் ஒரு நாள் என்ட்ட பேசினாரு. "நீ எப்போதுமே சமாதானத்தை பேசு, சமாதானத்திலே வாழு. நீ இப்படி இருக்கும் பொழுது ஈஸியா நீ பிசாசை மேற்கொண்டு விடுவாய். அவனுடைய ராஜ்யத்தை அழித்து விடுவாய்" என்று சொன்னார். सो तब से मैं इनको बांध रहा हूँ, उनको बांध रहा हूँ, इनको बांध रहा हूँ, मैं वो सब बंद कर दिया। அன்றிலிருந்து நான் இங்க இவன கட்டுறேன், அவன கட்டுறேன்றதெல்லாம் நான் நிறுத்திட்டேன். मैं खुद को बांध दिया। நான் என்னையவே நான் கட்டிட்டேன். हाँ? आवाज जो कोई भी आवाज नहीं आना चाहिए करके मैं अपने आप को बांध दिया। எந்த சத்தங்களும், எந்த வார்த்தைகளும் எனக்குள்ள வரக்கூடாதுன்னு நான் என்ன கட்டிட்டேன். उसके बाद से ही मैं शांति में जीने के लिए मेरे लाइफ को समर्पण करने के बाद से मैं आपको कह रहा हूं आई एम लिविंग अ वेरी सक्सेसफुल एंड अ वेरी पावरफुल लाइफ बाय द ग्रेस ऑफ गॉड। இந்த பீஸ்ஃபுல்லா இந்த சமாதானத்தை என்றைக்கு நான் ஃபாலோ பண்ண, அதை தொடர்ச்சியாக என்னுடைய வாழ்க்கையில நான் முயற்சிக்க ஆரம்பித்தோனோ, அன்றிலிருந்து ஒரு வெற்றியுள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய வாழ்க்கையை என்னால் வாழ முடிகிறது. सो स्पिरिचुअल वॉरफेयर जो है एक बहुत बड़ा सब्जेक्ट है। ஆவிக்குரிய யுத்தம் என்பது அது மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட். देखो, एक तरफ से हमारा जो विवेक जो बिगड़ गया पहला आदम के द्वारा, ஒரு பகுதியில பார்த்தோம்னா, முதலாம் ஆதாமின் மூலமாக நம்முடைய மனசாட்சி மிகவும் கரைப்பட்டு விட்டது. इस कारण से वो क्या करता, अंदर ही बहुत सारे बेकार आवाज को करते रहता है। அதனால நம்முடைய மனசாட்சி அது சொந்தமா ஏதேதோ பேசி நம்மள குழப்பிட்டு இருக்கு. भले बुरे में बातें करते रहता है। நன்மை, தீமை அதையும் இதையும் அப்படியே பேசிட்டே இருக்கு एक நமக்குள்ள. एक मन दूसरे मन को गुनहगार सोचता है, दूसरे मन तीसरी मन को गुनहगार बोलता है। कुछ समझ में नहीं आ रहा ஒரு हमारे अंदर ஒரு हो क्या மனசு रहा है। ஒரு மனசு இன்னொன்ன குற்றம் சாட்டுது, இன்னொன்ன குற்றம் சாட்டுது. இப்படியே ஒண்ண குற்றம் சாட்டிட்டே இருக்கு. हम खुद ही हमारे लिए नियमों को बनाते जा रहे हैं। நம்மளாவே ஒரு பிரமாணத்த, நம்மளோட ஒரு ரூல்ஸ நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். एक तरफ से हमारा मन ही बहुत बड़ा है ना, खतरनाक है। ஒரு पகுதியில பார்த்தோம்னா, நம்ம மனசே ஒரு பயங்கரமான ஒரு டாஸ்க்கா ஆயிருது. पुराना मनुष्य तो पुराना जो मनुष्य का स्वभाव है वो बड़े खतरनाक है। பழைய மனுஷனுடைய அந்த ஜென்ம சுவாபம் அது மிகவும் பயங்கரமானது. हम्म, इसलिए परमेश्वर उसको नाश करने की कह रहा है, नाश कर दो, उसको खत्म कर दो। அதனால தான் தேவன் சொல்றாரு, அத முற்றிலுமா அத அழித்து விடுன்னு சொல்றாரு. पुराना मनुष्य तो वो तो बिगड़ा हुआ कॉन्शियसनेस और शैतान दोनों में दो बड़ा फर्क नहीं है। அந்த கரைப்படுத்தப்பட்ட அந்த நம்ம மனசாட்சியும் சாத்தானுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. दोनों एक जैसा ही करता है काम। ஆமா 2ம் ஒரே மாரி தான் வேலை செஞ்சுட்டு. सो शैतान को बड़े आसान रहता है इस बिगड़ा हुआ जो कॉन्शियसनेस में वो अपनी शब्दों को डालना बहुत आसान है। அதனால தான் சாத்தானுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. இந்த கரைப்படுத்தப்பட்ட இந்த மனசாட்சியில வாய்ஸ் சத்தத்தை போடுவது ரொம்ப ஈஸியா இருக்கு. उसको अपनी अपनी ज्ञान और अपना जो शब्दों को आपके कॉन्शियस में इजीली बोल सकता है। அவனுடைய எண்ணங்களையும், அவனுடைய வார்த்தையும் ஈஸியா உங்களுடைய அந்த மனசாட்சியில விதைத்து விடுகிறான். परमेश्वर की बातों को हमारा जो कॉन्शियस एक्सेप्ट करना इतना बहुत मुश्किल हो रहा है। ஆண்டவருடைய வார்த்தையை இந்த மனசாட்சி ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினமாக மாறிவிடுகிறது. क्योंकि हमारा जो इमोशंस है, हमारा जो इमोशंस है पूरी की पूरी नेगेटिविटी में भरा हुआ है। நம்முடைய உணர்வுகள் முழுக்க முழுக்க எதிர்மறையால் நிறைந்திருக்கிறது. डर बहुत ज्यादा हमारे अंदर है। நம்முடைய மனசாட்சியில பயம் பயங்கரமா இருக்கு. गिल्टी कॉन्शियसनेस है। குற்ற மனசாட்சி.
हम्म, दूसरों को अपने साथ कंपेयर करते रहना है, மற்றவர்களோடு தன்னை ஒப்பிட்டு பார்க்கிறது, கம்பேர் பண்றது. हर छोटी छोटी बड़ी बड़ी बातों को लेके माइंड हमेशा टेंशन में रहना, ये सारा जो इमोशंस जो है, इट्स ऑल करप्ट कॉन्शियसनेस के द्वारा हो रहा है. மற்றவர்களை குறித்து கம்பேர் பண்றது, ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் கவலையிலே மூழ்கிறதுக்கு, இது எல்லாமே நம்முடைய மனசாட்சி அது கரைப்பட்டு விட்டது இதனால. सो हमारा इमोशंस बिगड़ा हुआ है. இந்த இதனால நம்முடைய மனசாட்சி அது इमोशंस உணர்வுகள் கரைப்பட்டு விட்டது. अभी शैतान को अपनी जो शब्द, अपने जो नेगेटिव बातों को आपके साथ बात करने में बहुत ही आसान है. அவனுடைய வார்த்தை, அவனுடைய எண்ணங்களை இந்த உணர்வுகள்ல போடுறது ரொம்ப ஈஸியா இருக்கு. விதைக்கிறது விதைக்கிறது ஈஸியா இருக்கு. बहुत इजीली हमारा जो मन है उस शब्द को अंदर रिसीव करके इजीली उस चीज को बढ़ा देता है, पेड़ बना देता है. அந்த சாத்தான் போடுகிற அந்த விதைய ஈஸியா அந்த உணர்வானது எடுத்துக்கொண்டு அது மரமா வளர ஆரம்பிச்சிருது. हमारे अंदर पेड़ ही उग जाता है. அது மரமா உருவாயிருது. यही परमेश्वर का एक शब्द अंदर घुसना भी बहुत भारी पड़ रहा है. அதே இடத்துல அவருடைய தேவனுடைய வார்த்தை அது விதைக்கப்படுவது மிகவும் கடினமாக இருக்கிறது. सो स्पिरिचुअल वॉरफेयर जो है वो एक साइड है, शैतान का राज्य भी है, उसके साथ हमारा लड़ाई है. पौलुस लिखता है एफिसियों के 6 में, எபேசியர் 6ஆம் அதிகாரம் அந்த ஆவிக்குரிய சாத்தானோடு இருக்கிறதான யுத்தத்தை குறித்து எழுதியிருக்கிறார். சாத்தானுக்கு விரோதமாக எழும்புகிற யுத்தம் ஒரு பகுதி இருக்குது. ஆவிக்குரிய யுத்தமும் ஒரு ஒரு சைடுல இருக்கு. அதுதான் ஆவிக்குரிய ஆவிக்குரிய யுத்தமும் சாத்தானுடைய யுத்தமும் அது ஒரு சைடுல ஒரு இருக்கு. சைடுல இருக்கு. एक तरफ से हमारा खुद का मन भी तो करप्टेड है. நம்முடைய ஒரு பகுதியில பார்த்தா நம்முடைய மனதும் அது கரப்டடா இருக்கு. ऐसे दोनों साइड में है ना, इस कारण से हम क्या नहीं कर पा रहे हैं. இது ரெண்டும் இப்படி இருக்கிறதுனால நம்மனால ஒண்ணு செய்ய முடியல. सो अभी आप मसीह यीशु मसीह को जितना ज्यादा बिलीव करना शुरू करते हैं, शांति में जीना शुरू करना के लिए एक निर्णय लेते हैं, मैं आपको कह रहा हूं आपका जो ग्राउंड है, आपका जो कॉन्शियसनेस है, ये पहले शुद्ध होगा. நீங்க தேவனை அறிவதிலும் சமாதானத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே அதை ஏற்றுக்கொண்டு அதை நீங்க முயற்சி எடுப்பதிலும் இருக்கும் பொழுது உங்களுடைய மனசாட்சி என்கிற அந்த நிலமானது அது சுத்திகரிக்கப்படும். उसमें इमोशंस जो है शुद्ध होना शुरू होगा. உங்களுடைய உணர்வுகள் The சுத்திகரிக்கப்படும். blood of Jesus Christ will cleanse your consciousness and it heals your emotions. உங்களுடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுடைய மனசாட்சியை சுத்திகரித்து உங்கள் உணர்வுகளை அது அது இருதயத்தை அது சுத்தமாக்கும், கழுவும். जब आप क्या हो जाएंगे, आपके इमोशंस जो है चेंज होना शुरू होगा धीरे 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 உங்களுடைய धीरे. உணர்வுகள் அது அது தீர தீர அது என்ன பண்ணுமா அது சுகமாகும். उसका वो अपने आप को पहले जो है एक नेगेटिव इमोशन से भरा हुआ था, अब शांति, अब होप, अपने अंदर एक बहुत बड़ा होप आएगा. अभी अपने आप को परमेश्वर की स्वरूप में रहता हूं उसको महसूस करना शुरू करेगा. पवित्र आत्मा की आवाज आपके अंदर आएगा. वो क्या आवाज है? रोमियो के 8 में लिखा है, पवित्र आत्मा आपके आत्मा के साथ रहकर गवाही देता है. कौन सी गवाही? तुम परमेश्वर का पुत्र है करके गवाही देता है. ये आपके अंदर आना शुरू होगा. உங்களுடைய உணர்வுகள் முன்பாக எந்த அளவுக்கு எதிர்மறையை பேசிக் கொண்டிருந்ததோ, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுடைய மனசாட்சியை சுத்திகரித்த பிறகு உங்களுடைய உணர்வானது சமாதானத்திலும் அன்பிலும் தேவன் உங்களுக்காக என்ன வைத்திருக்கிறார், அவருடைய ரூபத்தின்படி நீங்கள் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய ஆவியோடு அவர் சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி கொடுக்கிறார்? நீ அவர்களுடைய பிள்ளைகள் என்கிற சாட்சி கொடுக்கிறார். இந்த அறிவுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உணர்வுகளிலே வெளிப்பட ஆரம்பிக்கும். Now your emotions will start accepting the voice of God. உங்களுடைய உணர்வானது பரிசுத்த ஆவியானவருடைய அந்த சத்தத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும். आपका इमोशंस आप
पवित्र आत्मा की आवाज को रेस्पॉन्ड करेगा, रेस्पॉन्स देना शुरू करेगा. உங்களுடைய உணர்வானது பரிசுத்த ஆவியானவருடைய அந்த சத்தத்திற்கு பதில் கொடுக்க ஆரம்பிக்கும். ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கும். जब पुराना मनुष्य का जो इमोशंस शैतान की आवाज को बहुत ही जल्दी, बहुत ही शीघ्र रेस्पॉन्ड देता था, क्योंकि हमारा पहले ही हमारा इमोशन सारा नेगेटिव में भरा हुआ था, डर, चिंता, ये वो. பழைய மனுஷனுடைய அந்த உணர்வுகள் எப்படி சாத்தானுடைய சத்தத்திற்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி பயத்தையும், கவலையும் அதை எப்படி ரிசீவ் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணுச்சோ, அதே போல அவருடைய அந்த இரத்தமானது சுத்திகரிக்கப்பட்ட பிறகு, உங்களுடைய உணர்வானது பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்திற்கு ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். You will start live in peace. நீங்க சமாதானத்தில் வாழ ஆரம்பித்து விடுவீர்கள். अपने आप से शैतान की आवाज आपके पास आ ही नहीं सकता. जैसे शैतान की आवाज आपके पास आएगा, आपका हृदय रेस्पॉन्ड नहीं करेगा. நீங்க இந்த உணர்வுக்குள்ள வந்த பிறகு சாத்தானுடைய வார்த்தைக்கு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டீங்க. क्योंकि आपका इमोशंस जो है पूरा शांति से भरा हुआ है. ஏனென்றால் உங்களுடைய உணர்வானது முழுக்க முழுக்க சமாதானத்தால் அது நிறைந்திருக்கிறது. दूसरा प्यार से भरा हुआ है. அது அன்பினால் நிறைந்திருக்கிறது. संयम से भरा हुआ है, इच्छा अडकम. இச்சை அடக்கத்தாலே நிறைந்திருக்கிறது. आपका इमोशन बड़े, है ना, धीरज, சாந்தத்தினாலே நிறைந்திருக்கிறது. पवित्र आत्मा की सारे फल, सारे आत्मिक गुण, आत्मिक फल जो है आपकी इमोशन को ले भर देता है. ஆவியின் சிந்தைகளினாலே, ஆவியின் கனிகளாலே உங்கள் உணர்வுகள் நிறைந்திருக்கிறது. அந்த All 9 the 9 fruits of the spirit will fill your emotions. உங்களுடைய உணர்வுகளிலே அந்த 9 ஆவியின் கனிகளால் அது உணர்வானது நிரம்பி இருக்கிறது. प्यार, அன்பு, धीरज, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம். ये सारा जो आत्मिक फल है, ये आपके इमोशंस को जब भर देता है, शैतान आपके साथ कुछ भी नहीं कर सकता है. இந்த ஆவியின் சிந்தை முழுவதும் உங்கள் உணர்வுகளில் நிறைந்திருக்கும் போது சாத்தான் ஒன்றும் உங்களை செய்ய முடியாது. शैतान तभी कार्य कर सकता है जब आपकी इमोशंस उसको रेस्पॉन्ड करें. எப்ப சாத்தான் ஜெயிக்க முடியும்னா உங்களுடைய உணர்வு அவனுடைய சத்தத்திற்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும் பொழுதுதான். जब उसने एक नेगेटिव बीज को आपके अंदर डालने के लिए आता, नेगेटिव शब्द, नेगेटिव आवाज को आपकी आत्मा में बात करने के लिए आता, आपका जो आत्मा उसको रेस्पॉन्ड ही नहीं कर रहा है, तो वो कहां से कार्य कर सकता है? फिर तो वो चुप हो जाता है अपने आप से. சாத்தான் எதிர்மறையான எண்ணங்களை கொண்டு வந்து உங்களுடைய எமோஷனல் உங்கள் உணர்வுகளில போடும்போது அதுக்கு ரெஸ்பான்ஸே நீங்க பண்ணலனா அவன் என்ன பண்ணுவான்? ஒண்ணும் பண்ண மாட்டான். அமைதியாயிருவான். शैतान को भगाने से कुछ नहीं होता है. அவனை திரத்துறதுனால ஒண்ணும் ஆயிராது. பிரயோஜனம் இல்ல. शैतान को भगाओ. यीशु ने कहा जिनसे शैतान निकलता है वो वापस आके देखता है. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு நீ சாத்தானை திரத்துருவான் ஆனா அவன் திரும்பி வந்து பாப்பான். अगर वो घर साफ सुथरा है, அந்த வீடு காலியா இருந்துச்சுன்னா वो जाके अपने से भी बड़ा साथ को लेके आएगा. 7 ஆவியை திரும்ப கொண்டு வந்து கூட கொண்டு வந்து உள்ள வந்துருவான். So we need to teach the people, we need to bring the people into the right understanding of spiritual warfare. What is spiritual warfare? Spiritual warfare is not something that we binding all the time, we are just shouting. ஆவிக்குரிய யுத்தம் என்பது ஏதோ கட்டுவது கத்துவது அல்ல. It happens in your emotions இது and feelings. உங்களுடைய உணர்வுகளிலும் உங்களுடைய அந்த எமோஷனல்ல நடக்கக்கூடிய காரியம். So इसीलिए हम सही ज्ञान की ओर आपको लेके आने की पूरी कोशिश कर रहे हैं. அதனால தான் உங்களை சரியான அந்த சத்தியத்திற்குள்ளாக நாங்கள் உங்களை வழிநடத்த முயற்சி கொண்டிருக்கிறோம். Just not having that shouting and always trying to binding the Satan, and that doesn't work unless otherwise your emotions are not healed fully.
நீங்க வெறுமனையாய் கத்துவதிலும், கட்டுவதிலும் அல்ல. என்னைக்கு என்னைக்கு எதுவரையும் உங்களுடைய உணர்வுகள் அது சமாதான நிலைக்கு வரவில்லையோ, அன்றைக்கு வரை இதெல்லாம் வேஸ்ட். कितने लोगों को बातें समझ आया? எத்தன பேருக்கு புரியுது நான் பேச வந்தது? Man, God of peace will soon crush the Satan under your feet. அந்த சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். Be in peace. God நீங்கள் bless you. Have a nice day. சமாதானத்தில் வாழுங்கள்.